யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. உங்க அப்பாவோட போன் கடைசி இங்கதான் ஆஃப் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கதான் யாராவது கடத்தி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க கடத்தி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஏதாவது நல்ல இடமா பார்த்து கடத்தி வைக்கலாங்க. இப்படி ஒரு இடமா பார்த்து கடத்தி வச்சிருக்காங்க. இந்த லொகேஷனை பாருங்க, பார்க்கிறதுக்கே பயங்கரமா இருக்கு. ஏதோ காஞ்சூரின் படத்துல வர வீடு மாதிரி இருக்கு. ஏடி கடத்துறவன் நல்லா தெரியல இடமா பார்த்து கடத்துவான் லூசு. பயத்துல கண்ணா பின்னான்னு வளராத. வா உள்ள போய் பார்க்கலாம். என்னது, இதுக்குள்ள நான் வரணுமா? நானா வரமாட்டேன். கார்ல வர வரைக்கும் அப்பா அப்பான்னு அழுதுட்டே இருந்த. இப்ப என்ன கூப்பிட்ட வர மாட்டேங்கிற. உள்ள வாடி. இல்ல இல்ல, எனக்கு என் அப்பா வேணும்தான். ஆனா இந்த வீட்டுக்குள்ள வந்தா என்னால தேட முடியாது. நீங்க போய் தேடிட்டு வாங்க யுவன், ப்ளீஸ். என்னடி விளையாடுறியா? என்னால உள்ள போய் தேட முடியாது. நீ வேணா தனியா போய் தேடிக்கோ. நான் இந்த வீட்டுக்குள்ள எல்லாம் போக மாட்டேன். ஏன், அப்ப உங்களுக்கும் பயமா? பயம்லாம் இல்ல. இருந்தாலும் இருந்தாலும் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள எல்லாம் போனா திரும்ப உயிரோட வருமானே தெரியல. என்ன நம்பி ஒரு அழகான ஃபிகர் வேற இருக்கு. நான் எப்படி உள்ள போக முடியும்? அந்த அழகான ஃபிகர் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? கேட்கலாம் தான். ஆனா அவ கூட நான் ரொம்ப நாள் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேனே. இந்த வீட்டுக்குள்ள எல்லாம் பேய் இருக்கும். ஏங்க, ஏற்கனவே நான் பயந்து போயிருக்கேன். நீங்க பேய் அதுதுன்னு சொல்லாதீங்க. சரி, ஒண்ணு பண்ணலாம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம். ஒருத்தர் கையை ஒருத்தர் இறுக்கமா பிடிச்சிட்டு போனா பயமே தெரியாது. அப்படிங்கிற. சரி ஓகே, நான் வரேன். ஹலோ, கையை பிடிக்க சொன்னா இடுப்பு பிடிச்சு நிக்கிறீங்க. ஏய், எனக்கும் கொஞ்சம் பயமா இருக்குடி. அதான் ஒரு சப்போர்ட்டுக்கு. சப்போர்ட்டுக்கு கையை பிடிச்சா மட்டும் போதும். இப்படி இடுப்புலாம் பிடிக்க வேண்டாம். சரி, பிடிக்க வேண்டாம்னா போ. நீ மட்டும் தனியா போய் தேடிட்டு வா. நான் இங்கே வெயிட் பண்றேன். ஐயோ, நேரம் பார்த்து பழி வாங்காத. ஒழுங்கா வந்துரு சொல்லிட்டேன். குட்டி உள்ள வரதா இருந்தா நான் இடுப்புல தான் கை வைப்பேன். உனக்கு ஓகேன்னா நான் வரேன். இல்லன்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் இங்க வெயிட் பண்றேன். நீ தாராளமா உள்ள போய் உங்க அப்பாவை தேடிட்டு வா. சரியான ஆள்தாயா நீ. வர வர உன் போக்கு சரியே இல்ல. நீ செல்லுக்குட்டி, இன்னும் ஒரு 1 மந்த் தான். அதுக்கப்புறம் என்னோட சேலரி 50,000. சோ என் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால அதனால எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏப்பா, எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா இப்போ என் அப்பாவை தேடணும். அது மட்டும்தான் முக்கியம். அடச்சி, நம்ம ஃபியூச்சரை பத்தி நான் எவ்வளவு அழகா பேசிக்கிட்டு இருக்கேன். நீ வேற அந்த ஆளை ஞாபகப்படுத்தாத. இங்க வந்ததே என் அப்பாவை தேடுறதுக்காக தான். நீங்க என்னன்னா இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இத வேற எப்பமாவது பேசிக்கலாம். வாங்க உள்ள போலாம். சரி சரி, நீ பயப்படாத. நான் கூடவே வரேன். நீ கூட வரதான் என் பயமே. ஆமா, உள்ள உண்மையாவே என் அப்பா தான் இருக்காரா? இல்ல சும்மா ஆள் இல்லாத பங்களாக்கு கூட்டிட்டு வந்து வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம போய் எங்க அப்பாவை தேடலாம். இல்ல வாய் வரைக்கும் வந்துச்சுல. என்னன்னு சொல்லு. ஆள் இல்லாத பங்களாக்கு கூட்டிட்டு வந்து. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. நீ சொல்லல என்ன மிச்சத்தை நான் சொல்லவா? என்ன சொல்லவான்னு கேட்டேன். என்னது? ஆள் இல்லாத பங்களாக்கு கூட்டிட்டு வந்து. விடுடி. சும்மா இருங்க இவன். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நம்ம அப்பாவை தேடிதானே இங்க வந்தோம். அந்த வேலையை மட்டும் பார்க்கலாம். சரி சரி, கையடி. என்னது? ஏய், கையடி. இப்ப வேணா பேச விடாம தடுத்துருக்கலாம். ஆனா ஒரு நாள் அந்த ஒரு நாள் வரும்போது பாத்துக்கலாம். இப்ப உள்ள வாங்க. அப்பா இங்கதான் வந்திருக்காரு. இவன் அப்பாவோட சிம் கார்டு கிடைச்சிருக்கு. இங்கதான் எங்கேயோ இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏ லூசு, அதுதானே நானும் சொன்னேன். என்ன உங்க அப்பா யாருக்காவது ஆப்பு வச்சிட்டு இருக்காரா இல்ல யார்கிட்டயாவது ஆப்பு வாங்கிட்டு இருக்காரான்னு தெரியல. என்ன ஒண்ணு பண்ணலாமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி போலீஸ வர வைக்கலாமா? எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை என் அப்பாவை கடத்தி வச்சிருக்கிற கும்பல் நிறைய பேர் இருந்தாங்கன்னா? இருந்தா என்ன, அதான் நான் இருக்கேன்ல. நீங்களா? நீங்க ஸ்ட்ராங்கான ஆள் தான். இருந்தாலும் நிறைய பேர் சேர்ந்து வந்தா எப்படி தடுக்க முடியும்? ஓ சரி ஓகே, நான் வேணா வெளியே வெயிட் பண்றேன். மேடம் அந்த கும்பலை அடிச்சு போட்டு உங்க அப்பாவை காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க. நானா? ஆமா நீதான். நீ தானே பெருசா வாய் பேசுற. நீயே உங்க அப்பாவை அடிச்சு காப்பாத்தி கூட்டிட்டு வா. நான் வெளியே வெயிட் பண்றேன். சரி சரி, கோச்சுக்காதீங்க. முதல்ல எங்க அப்பாவை தேடலாம். எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் எதனால முடிவு பண்ணிக்கலாம். சரி ஓகே, நீ இங்கே நில்லு. நான் போய் தேடிட்டு வரேன். என்னது, நானா இங்கேயா? ஆனா எனக்கு தனியா நிக்க பயமா இருக்குமே. செல்லக்குட்டி, தனியா நிக்கிற மாதிரி பயப்படாத. உன் கூட துணைக்கு நிச்சயமா யாராவது இருப்பாங்க. யாராவதா? யார் இருப்பா? இந்த மாதிரி பாலடைஞ்ச பங்களால எல்லாம் நல்ல முட்டை முட்டை கண்ணை வச்சுட்டு நாக்க வெளியே தொங்க போட்டு முடியெல்லாம் விரிச்சு ரத்த காட்டேரி இருக்கும். என்னங்க சொல்றீங்க? ரத்த காட்டேரியா? நான்லாம் படத்துல வந்தாலே பாதி கண்ணை மூடிட்டு பாதி கண்ணை திறந்து வச்சு தான் பாப்பேன். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அட ஆமாடா செல்லம், நீ பார்த்தது இல்ல. நம்ம நின்னு பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பக்கத்துல இருக்கிறவங்கள தூக்கிட்டு போயிரும்.
நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி பேயெல்லாம் இருக்குமா என்ன? இந்த காலகட்டத்துல பேயெல்லாம் இருக்கிறது உண்மையா? சச்சா, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை. செல்லக்குட்டி கொஞ்சம் அங்க பாரு. யாரோ நிக்கிற மாதிரியே இருக்கல. அப்படி எதுவும் தெரியலையே. யாருன்னு நினைக்கிறா? என் கண்ணுக்கு ஒண்ணும் தெரியல. நல்லா பயப்படுறா. கொஞ்ச நேரம் விளையாண்டு பார்க்கலாம். ஏங்க, உங்களை தான். அங்க யாருமே இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏய் அங்க நல்லா பாருடி, தெரிவாங்க. அங்க யாருமே இல்லையே. இவர் கண்ணுக்கு மட்டும் என்ன தெரியுது? ம், யுவன், அங்க யாருமே இல்ல. உங்க கண்ணுக்கு மட்டும் தெரியுதா என்ன? ஏங்க, 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 இவர் வரை காணோம். ஒருவேளை இவர் சொன்னதெல்லாம் உண்மைதானோ? இவர்தான் ரத்த கடையை தூக்கிட்டு போயிருச்சா? ஏங்க, ஏங்க, யுவன், யுவன், நம்மளே போய் தேடி பார்க்கலாம். ஏங்க, ஏங்க. அட இது அவளும் ஆதிசரோட வேலைதானா? இப்போ மகா இவரை பார்த்தா ஆதிசரை தப்பா நினைச்சிருவாளே. ம் யுவன், யுவன், எங்க இருக்கீங்க? யுவன், ம், நெருங்கி வந்துட்டா போல. இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாமா? சச்சா வேணாம் வேணாம், ரொம்ப பயந்துருவா. யுவன், இருட்டா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே தெரியல. வாங்க ப்ளீஸ். யுவன், எனக்கு கண்ணே தெரியல. எங்க இருக்கீங்க? ஒரே ஏய் இருட்டா மகா இருக்கு. பயமா பாத்துடி. இருக்கு. ப்ளீஸ் வந்துருங்க. ஏய் ஏய் மகா, வாய மூடுறி. நாளைக்கு 4 கொசு உள்ள போயிட்டு வந்துரும் போல. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமா தைரியம் இருக்கா? இப்படி பயமுறுத்துவீங்க? நான் வெளிய வச்சு சொன்னேன்ல, எனக்கு பயமா இருக்குன்னு. நீங்க தனியா விட்டுட்டு வந்துட்டீங்க. சும்மா உன்கிட்ட விளையாடலாமே நினைச்சேன். அதான் ஒண்ணும் ஆகல, விடு. ஆ, ஏதாவது ஆயிருந்தா? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? எனக்கு இருட்டுனாலே பயம். நான் உன் பக்கத்துல இருக்கும்போது உனக்கு எதுவும் ஆகாது. ஆஹா, நீங்க என் பக்கத்துல இருக்கிறது தான் பயமே. இப்பலாம் நீங்க சரியே இல்ல. உங்க கை இப்ப இடுப்பை தாண்டி வந்துருச்சு. ஏண்டி சடனா நீ விழும்போது இடுப்பு பிடிக்கிறனா இல்ல வேற எங்கேயாவது பிடிக்கிறனா நான் கவனிச்சுட்டா இருப்பேன். அது உங்களால கவனிக்க முடியாதுதான். இருந்தாலும் இப்ப கை எடுக்கலாமே. இது எனக்கான இடம் தானே. எனக்கு உரிமை இல்லையா என்ன? உங்களுக்கு என் மேல எல்லா உரிமையும் இருக்கு. என் உடம்பும் உயிரும் எல்லாமே உங்களுக்காக தான். நாளை என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி, வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி, கண்ணம் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும். இப்ப ஏதோ சத்தம் கேட்டுச்சுல? ஆமாடி, அது கேட்டுட்டு போகுது. நம்ம வேலையை கண்டினியூ பண்ணலாம். யோ, உன்னை கொல்ல போறேன் பாரு. என் அப்பாவை காணோம் நானே பதட்டத்தை தேடி வந்தா என்ன மைண்ட் மாத்தி என்னமா பண்ணிட்டு இருக்க? அந்த பக்கம் தான் ஏதோ சத்தம் கேக்குது. வா போய் எங்க அப்பாவை தேடலாம். ஏய், இவ ஒருத்தி அப்பா அப்பான்னு நேரம் கிட்ட நேரத்துல. ஏய் கொஞ்ச நேரம்டி. சரி சரி முறைக்காத. உங்க அப்பனை தேடி கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு என்னமோ இங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். நீ இங்கே நில்லு, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி சரி, முதல்ல கையடியா. டி இத்தனை நாள் என்கிட்ட கேம் அதுன்னு எப்படிலாம் விளையாண்டுருப்ப. இப்போ எல்லாத்துக்கும் நேரம் காலம் கூடி வரப்போகுது. இதுக்கப்புறமும் தடை போட்டினா என்ன அர்த்தம்? எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. என்ன வேணாலுமா? என்ன வேணாலும்னா அது இல்ல. இது சும்மா இது மாதிரி ரொமான்ஸ் மட்டும்தான். சரி சரி, அதுக்கே வா இப்படி டைப் அடிக்குது. ரொம்ப ஆசைதான். நீயே சொன்னாலும் நான் எதுவும் பண்ண மாட்டேன். அதான் தெரியுமே. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல டாக்டரா போய் பார்க்கணும். அடிங்க உன்ன. ஆ, லூசு. சரி சரி, முதல்ல உங்க அப்பனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உனக்கு கவனிச்சுக்கிறேன்டி. வாய் வர வர ரொம்ப தான் நீளுது. டேய், உண்மையை சொல்ல போறியா இல்ல உன்னை குத்தி கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகட்டுமா? டேய், நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு எந்த உண்மையும் தெரியாது. ஒருவேளை உங்க அக்கா சாவல உனக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீ வந்து என் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு. அதை விட்டுட்டு என்ன போட்டு அடிச்சு மிரட்டிட்டு இருக்க. மிரட்டுறதா? இன்னைக்கு உன்னோட சாவி என் கையில தான். என் அக்கா எப்படி இறந்தாலும் தெரியாது. ஆனா அதுக்கும் உனக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவு பண்றேன். ஒருவேளை அதை நீ சொல்லவே மாட்டேன்னா உன்னை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போகவும் ரெடியா இருக்கேன். அதே மாதிரி என் அக்கா சாவுக்கும் நியாயம் கிடைச்ச மாதிரி இருக்கும். எப்படி வசதி? உண்மையை சொல்ல போறியா இல்ல என்கிட்ட குத்துப்பட்டு சாக போறியா? ஏங்க, அந்த பக்கம் ஏதோ சத்தம் கேக்குது. ஒருவேளை உள்ளதான் அப்பா இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி சரி, நீ இங்கே நில்லு, நான் போய் பாத்துட்டு வரேன். இருங்கங்க, நானும் உங்க கூட வரேன். நான் இப்படி தனியா நிக்கிறது? ஏ புட்டி, உள்ள 4 பேர் கத்தியோட நின்னா என்ன பண்றது?
அப்புறம் நான் உன்னையும் காப்பாத்தணும் உங்க அப்பாவையும் காப்பாத்தணும். அதனால நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன். சரி சரி, நான் இங்கேயே நிக்கிறேன். ஆனா எனக்கு பயமா இருக்கு. நீங்க வேற பேய் அதுன்னு பயன்படுத்தி விட்டுட்டீங்க. அதான் ஒரு மாதிரி இருக்கு. நான் உள்ள போயிட்டு வர வரைக்கும் கண்ணை இறுக்கமா மூடிட்டு கந்தசஷ்டி கவசம் சொல்லு. பேய் வந்தா தானா போயிரும். நிஜமாவா? பேய் போயிரும்ல. இல்லனா இந்த காஞ்சனா படத்துல வந்து அடிக்கிற மாதிரி அடிச்சு தவிச்சிராதே. ச்சே, அப்படிலாம் எதுவும் பண்ணாது. நீ தைரியமா நில்லு, நான் போயிட்டு வரேன். கண்ணை முடிக்கோ. இப்படியே இங்க நின்று கந்தசஷ்டி கவசம் சொல்லிட்டே இரு. நான் போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க. நீங்க சீக்கிரமா போய் கூட்டிட்டு வந்துருங்க. காக்கா காக்கா கணிவேல் காக்கா நோக்க நோக்க நொடி நோக்க. டேய், இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? அதி சார், என்ன பண்றீங்க நீங்க? முதல்ல கத்தியை கீழே போடுங்க. இவன், நீங்க எப்படி இங்க? இவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவனுக்காக ஃபீல் பண்ணிட்டு வெளியே ஒரு பைத்தியக்காரி நின்னுட்டு இருக்கா. மகாமாவா அவங்களும் வந்திருக்காங்களா என்ன? அட ஆமா சார், இவனை காணோன்னு மகா ஒரே அழுக. அதான் நம்பரை ட்ரேஸ் பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இவனை கடத்திட்டு வந்து அடிச்சதெல்லாம் ஓகே தான். ஆனா கத்தியை வச்சு கொல்ல போறேன்னு மிரட்டிட்டு இருக்கீங்க. முதல்ல கத்தியை கீழே போடுங்க. இல்ல இவன், என் அக்காவோட சாவுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். இத்தனை வருஷம் என் குடும்பத்தை என்ன சித்திரவதை பண்ணிருக்கான். அதுக்கும் இவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். ஒண்ணு இவன் உண்மையை சொல்லணும், இல்லைன்னா உயிரை விடணும். சார், இவனை கொல்லணுங்கிற அளவுக்கு ஆத்திரம் எனக்கும் இருக்கு. ஆனா கொன்னுட்டு நீங்க ஜெயிலுக்கு போய் குடும்பத்தை பிரிஞ்சிருக்க போறீங்களா? கீழே போடுங்க கத்திய. நீங்க இப்ப குத்தி கொன்னுட்டீங்கன்னா அவன் ஒரேடியா போய் சேர்ந்துருவான். ஆனா சட்டத்து மூலமா இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா இவனுக்கு வாழ்நாள் முழுக்க தண்டனை கிடைக்கும். இவன் கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிலுக்குள்ள சித்திரவதை அனுபவிச்சு எப்பண்டா நமக்கு சாவு வரணும்னு இவன் காத்துக்கிட்டு இருக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. கத்திய கீழே போடுங்க. இல்ல இவன் முடியாது. இவனை நான் அடின்னு அடிச்சதுக்கு அப்புறமும் வாயை திறக்கவே மாட்டேங்கிறான். இவன்கிட்ட இருந்து எந்த உண்மையும் வரப்போறது இல்ல. இவன் செத்து தொலைறதா நல்லது. ஆதி சார், கத்திய கீழே போடுங்கன்னு சொன்னேன். போடுங்க ஆதி சார். இப்போ நீங்க வெளியே போங்க. உங்களை பார்த்தா மகா உங்க மேல கோவப்படுவா. தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனால அவ கண்ணுல படாம வெளியே போயிருங்க. இல்ல இவனை எப்படி இப்படி விட முடியும்? உங்களை இவங்கிட்ட தனியா விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? சார், அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். அப்புறம் மகா முன்னாடி வந்தால் எதுவும் பண்ண மாட்டான். அதனால எந்த பயமும் வேண்டாம். நீங்க இங்க இருந்து வெளியே போங்க. ஏய், இன்னைக்கு வேணா எங்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிருக்கலாம். ஆனா நிச்சயமா ஒரு நாள் மாட்டுவ. அன்னைக்கு இருக்கடா உனக்கு. கணிவேல் காக்கா நோக்க நோக்க நொடி நோக்க. மகா, மகா. இவன் நீங்க தானா? நான் பயந்து போயிட்டேன். அப்பா வந்துட்டீங்களா? யார் உங்களை இப்படி பண்ணதுப்பா? டேய், உண்மையை மட்டும் சொன்ன அவ்வளவுதான். ஏற்கனவே லாரி டயர்ல நஞ்சு போன மாதிரி இருக்கு மூஞ்சியா, இன்னும் நசிக்கிடுவேன். அப்பா சொல்லுங்க, உங்களை யார் இப்படி பண்ணது? அப்பா ஒரு போலீஸ்காரல்ல, எனக்கு 1008 எதிரி இருப்பான். யாரு என்னன்னு இனிமேதான் கண்டுபிடிக்கணும். சரிங்கப்பா, சரி வாங்க போலாம். உங்களுக்கு மட்டும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு. வாங்கப்பா போலாம். நீங்க ரொம்ப நேரம் நிக்க வேண்டாம். வாங்க. யுவன், அப்பாவை கைதாங்கள கூட்டிட்டு வாங்க. என்னது? இல்லம்மா, பரவாயில்ல இருக்கட்டும். நானே நடந்துப்பேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்பா பாத்துப்பா. ஏங்க அப்பா பாவம்ல, அவரால நடக்க கூட முடியல. அச்சோ, ஆமாமா, ரொம்ப பாவம் தான். ரிப்போர்ட்ல இவ்ளோ தவறு நடந்திருக்கு. ஆமா சார், யாருமே அன்னைக்கு அதை பெருசா கவனிக்கவே இல்ல. அந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல நீங்களும் தானே இருந்தீங்க. நீங்க உள்ள அட்டென்ட் பண்ணலையா? இல்ல அஜய் சார், அந்த நேரத்துல வேற ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்துச்சு. நான் அதனால அதை அட்டன் பண்ண போயிட்டேன். அடுத்தது திரும்ப வரும்போது குழந்தைய மட்டும் வாங்கி கொடுத்துட்டு நான் வெளியே கிளம்பிட்டேன். பட் அந்த நேரத்துல நாங்க இருந்திருந்தா இப்படி ஒரு தப்பு நடந்திருக்காதுன்னு தான் தோணுது. இதெல்லாம் என்னோட மிஸ்டேக் தான். சேச்சா, பழி தூக்கி உங்க மேல போட்டுக்காதீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. ஆக்சுவலி தீபிகா தான் ஏதோ பண்ணிருக்காங்க. அதை எப்படி வெளிக்கொண்டு வரதான் தெரியல. எந்த சாட்சியும் இல்ல. அன்னைக்கு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியும். அங்க டாக்டர் தீபிகா மட்டும் இருந்திருக்க மாட்டாங்கல்ல, கூட 2-3 நர்ஸ் யாராவது இருந்திருப்பாங்கல்ல. ஆமா சார், 2 நர்ஸ் உள்ளதா இருந்தாங்க. அவங்க கிட்ட விசாரிச்சா விஷயம் தெரிய வாய்ப்பு இருக்கு. இப்ப திரும்ப நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து விசாரிச்சா அவங்க கொஞ்சம் உஷாராயிருவாங்க. எவிடன்ஸ் எல்லாம் மறைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அந்த நர்ஸோட அட்ரஸ் மட்டும் எடுத்து கொடுங்க. நான் அவங்கள தனியா சந்திச்சு பேசிக்கிறேன். இல்ல அஜய் சார், இதனால எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அவங்க பொண்ணுங்க அவங்களோட அட்ரஸை வாங்கி கொடுத்து. அதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நீங்க அட்ரஸ் மட்டும் எடுத்து கொடுத்தா போதும். சரிங்க அஜய் சார், நான் அட்ரஸ் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். அண்ட் கயல் விஷயத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது வெளியே வந்தாதான் எங்கள் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன க்ரைம் நடக்குதுங்கிறத வெளியே கொண்டு வர முடியும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே கேஸை முடிக்க ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா, நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆனு, எனக்கு ஒரு டவுட். தீபிகாவோட அட்ரஸ் எனக்கு தெரியும். அவங்களுக்கு வேற ஏதாவது வீடு இருக்கா என்ன? ஆமாம் சார், சிட்டிக்கு அவுட்டர் ஏரியாவில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. ஓ சரி, ஓகே. அங்க போனா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு முதல்ல அந்த நர்ஸை விசாரிச்சு உண்மையை வெளிக்கொண்டு வர முடியுதான்னு பாக்குறேன்.
சரி நீங்க கிளம்புங்க, நான் தேவைப்பட்டா கூப்பிடுறேன். அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நமக்கு வந்து சேர்ந்தத நீங்க ஆதிக்கிட்ட கூட சொல்ல வேண்டாம். அவன் அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சுட்டான், அது பெரிய பிரச்சனையில வந்து முடிஞ்சிரும். ஓகே சார், புரியுது. சரி நீங்க கிளம்பலாம், நான் தேவைப்பட்டா கூப்பிடுறேன். டேய் மச்சான், என்னடா நடக்குதுங்க? எனக்கு உண்மை புரியல, தலையை சுத்துற மாதிரி இருக்கு. ஏய், இப்படிலாமா நடக்கும்? இது உண்மையா பொய்யான்னு கூட தெரியலையே. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இப்படி தெளிவா போட்டிருக்கு. அப்ப இது உண்மையா தான் இருக்கும். எனக்கு இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். அன்னைக்கு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். டேய், அந்த நர்ஸுக்கு கிட்ட எல்லாம் விசாரிச்சா கூட உண்மை வெளியே வர போறது இல்ல. எப்படியும் இதை மறைக்கிறதுக்கு ஆல்ரெடி காசு நிறைய கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் அவங்களை விசாரிக்க வேண்டியது நம்மளோட கடமை. விசாரிச்சு பார்க்கலாம், ஏதாவது உண்மை இல்ல ஹிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கெஸ்ட் ஹவுஸ் போய் விசிட் பண்ணிட்டு வந்துரு. அங்க ஏதாவது தப்பு நடக்கிற மாதிரி உனக்கு ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லு. சரிடா, நீ அங்க போயிட்டு வா. நான் அதுக்குள்ள ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். அனுதான் நர்ஸோட அட்ரஸே கொடுக்கலையே, அதுக்குள்ள எங்க கிளம்பிட்ட? இல்ல, 2-3 நாளா அந்த லூச காணோம், அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். ஏண்டா, இந்த கலவரத்துலயும் உனக்கு காதல் கேக்குது? ஏண்டா, தியாவை அவ்வளவு மிஸ் பண்றியா என்ன? தினமும் என்ன சுத்தி சுத்தி வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பா. திடீர்னு காணுமா, அதான் மனசு கடந்து தேடுது. ஏன் தேடாது? அதான் காதல் வந்துட்டா அப்படிதான் இருக்கும். ஏன் மச்சான், நீ வேற அவ்வளவு பில்டப் கொடுத்து வச்சிருக்க. இப்ப நீ போனீனா உனக்கு கேவலமா நினைக்க மாட்டா? காதல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த வேமா சூசுலாம் கழட்டி வச்சிடணும். என்னது, வேமா சூசுவா? ஆமாடா, வெக்கோ மானம் சூடு சொரணேன் இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் காதலே பண்ண ஆரம்பிக்கணும். டே அஜய், எவ்வளவு சைலண்டா இருந்த, ஆனா ரொம்ப மாறிட்டடா. சரி சரி, கூட நானும் வரேன். டே, என்ன விளையாடுறியா? உன்னை அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போக சொன்னல, நீ தனியா போய் ஏதாவது மொக்க வாங்கிட கூடாதுங்கிறதுக்காக கூட வரணும்னு நினைச்சேன். சரி ஓகே, உன் தலைவிதி, நீ போயிட்டு வா, நான் கிளம்புறேன். நம்ம வேற அவகிட்ட ஓவர சீன் போட்டிருக்கோம். ஒருவேளை நம்மள யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டா, இவனை கூட கூட்டிட்டு போறதா நல்லது. சரிடா, நீ கிளம்பு, நானும் போய் விசிட்ட போட்டுட்டு வந்துடுறேன். டேய் மச்சான், இருடா. என்ன? இல்ல, நீ உன் தங்கச்சியை பார்க்கணும்னு ஆசைப்படுற, நீயும் வந்து பாத்துட்டு போ. இல்ல, நீ தான் சொன்னியே தனியா போய்க்கிறேன்னு, நீ கிளம்பு. நான் வேற அந்த கெஸ்ட் ஹவுஸ் போய் விசிட் பண்ணணும். ஏய், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ வந்து உன் தங்கச்சியை பாரு. இல்ல, என் தங்கச்சி எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் இன்னொரு நாள் போய் பாத்துக்கிறேன். நீ தனியா போயிட்டு வா. டேய், ரொம்ப சீன் போடாத, வாடா. ஏன் மச்சான், உன்னை யாருனே தெரியாதுன்னு சொல்லிடுவான்னு பயந்துட்டியா என்ன? மனசுல நினைச்சத அப்படியே சொல்றான். என்னடா, மனசுல நினைச்சத அப்படியே சொல்லிட்டேனா? டேய், எப்படிடா? லூசு, நீ மனசுல நினைக்கல, வாய் விட்டு உளறிட்டு இருக்க. சரி சரி, காதல்னு வந்துட்டா இதெல்லாம் சகஜம், கண்டுக்காத. நினைக்கின்றதே உள்ளங்கையில் ஒழுகும் நீர் போல் என்னுயிரும் கரைவதென்ன, இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என்னுடல் காண்பாயா, என்ற ஜோதியில் காதலை எரிப்பது சரியா பிழையா, விடை நீ சொல்லையா. வாவ் 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 வாவ், சூப்பர். சந்திரமுகி ஜோதிகாவையே மிஞ்சிட்டமா. நீங்களா? நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஏமா, நாங்களும் உங்களை பார்க்க வரக்கூடாதா என்ன? வரலாம், ஆனா இது லேடிஸ் ஹாஸ்டல், உங்களை எப்படி உள்ள விட்டாங்க? தியாவோட கார்டியன்னு சொன்னோம், உள்ள விட்டுட்டாங்க. ஓ, ஜென்ஸ் யாராவது வந்தா வெளியே நிக்க வச்சு பேசி அனுப்பிடுவாங்க. உங்களை உள்ள விட்டுருக்காங்கல்ல, அதான் கேட்டேன். உங்களை தான் கேக்குறேன், எப்படி உள்ள விட்டாங்க? என்னோட ஐடி கார்டு காமிச்சு உன்னை விசாரிக்க வந்திருக்கேன்னு சொன்னேன், உள்ள விட்டுட்டாங்க. ஏங்க, உங்களுக்கு அறிவு இருக்கா? விசாரணை அதுன்னு சொன்னா அவங்க பயந்துட்டு என்ன இங்க இருந்து துரத்திட்டா என்ன பண்றது? துரத்துனாலும் பரவாயில்ல, அதான் தங்குறதுக்கு என்னோட வீடு இருக்குல்ல. எது, உங்க வீடா? உங்க வீட்டுக்கு வந்து என்ன உரிமையில நான் தங்குறது? நான் உன்னோட கார்டியன், அந்த உரிமையில தான். ஒண்ணு இதை ஒண்ணு சொல்லிருங்க. சரி, இப்ப எதுக்கு வந்தீங்க? சும்மா பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். என்னது? உனக்கு மேட்ரிமோனில அப்ளை பண்ணிருக்கோல, அதுல ஒருத்தனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரெக்வஸ்ட் கொடுத்திருக்கான், அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஏங்க, கடுப்பு கிளப்பாம இங்க இருந்து போயிருங்க. டார்லிங். என்னது? சும்மா உன்னை பேர் சொல்லி கூப்பிட போர் அடிக்குது, அதான் டார்லிங்னு கூப்பிட்டேன். கூப்பிடலாம்ல, நம்ம தான் அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனமே, சோ நீ தடை சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டு தொலைங்க. டார்லிங், நீ எதுக்காக கடுப்பாக்குற? நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு கேட்டீங்க, அதுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன். ஆனா அதுக்காக திரும்ப திரும்ப எனக்கு மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்காதீங்க. என் மனசுல என்னைக்குமே நீங்க தான் இருப்பீங்க, அதை யாராலையும் அழிக்க முடியாது. ஏமா, இவன் மனசுலயும் நீதான் இருக்க, அதையும் யாராலையும் அழிக்க முடியாது. அதத்தான் அவர் ஒத்துக்க மாட்டாரே. சரி, இப்ப எதுக்கு வந்தீங்க? வந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்க. காரணம் இல்லாம இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு இல்லம்மா, காதல் படுத்துற பாடு, அதான் உன்னை பார்க்காம அவனால இருக்க முடியல. ஏங்க, சொல்றீங்களா இல்லையா?
எனக்கு நிறைய வேலை இருக்கு. இப்போ உனக்கு என்ன வேலை இருக்கு? ரொம்ப வேலை இருக்கிற மாதிரி சீன் போடாத. நாங்க வர வரைக்கும் நீ சும்மா தகிட்டு ஆடிட்டு தானே இருந்த. என்னது தகிடன்னு ஆடிட்டு இருந்தனா? யோ தை தா தித்தி தை லூசு. இது பரதம். இத பத்தி ஏதாவது சொன்ன உன்னை கொன்றுவேன். சரி சரி, பரதமோ விரதமோ அதெல்லாம் விடு. எப்படியும் வெட்டி வேலை தானே பாத்துட்டு இருக்க போற. எனது வெட்டி வேலையா? நான் பரதம் கத்துக்கிட்டதே 4 பேருக்கு கிளாஸ் எடுக்கணுங்கிறதுக்காக தான். அதுக்காக தான் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கேன். அத பார்த்து வெட்டி வேலை நான் சொல்றேன். ஓ சரி சரி சரி, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். என்னோட அம்மாவும் அப்பாவும் திரும்ப எனக்கு கிடைச்சிட்டாங்க. அப்புறம் என் குடும்பத்து கூட நான் இப்போ ஒன்னாதான் இருக்கேன். பழைய வீட்ல இல்ல. நீ என்னை தேடி அங்க வரக்கூடாதுல, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியா? தேங்க் யூ ஃபார் தி இன்ஃபர்மேஷன். இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன், நீ கொஞ்சம் கூட ஷாக் ஆகாம இருக்க. எனக்கு தான் இந்த விஷயம் முன்னாடி தெரியுமே. அதித்தி ஸ்கூல்ல வச்சு சொல்லிட்டா. ஓ சரி, நான் இதுக்கப்புறம் தனியா இருக்க மாட்டேன். அம்மா அப்பா கூட தான் இருப்பேன். உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீ அங்க வா. எனக்கு அப்படிலாம் தோணாது. நான் வரவும் மாட்டேன். மச்சான், நீ பண்ணதுக்கெல்லாம் அவ சேர்த்து வச்சு செய்றா. தெரியுது தெரியுது. ஆனா இது கொஞ்சம் கடுப்பா இருந்தாலும் இவ பின்னாடி இப்படி சுத்துறதும் நல்லாதான் இருக்கு. டேய் மச்சான், நீ இப்படி மாறுவேன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. சரி, வந்ததுல இருந்து நானும் நந்தி மாதிரி குறுக்க நின்னுட்டே இருக்கேன். நான் கொஞ்ச நேரம் அப்படி போய் நிக்கிறேன். நீங்க 2 பேரும் பேசிட்டு வாங்க. இல்ல இல்ல வேண்டாம், இது லேடிஸ் ஹாஸ்டல். 2 பேரும் சேர்ந்து நின்று இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறது தப்பு. அவ மேல தேவையில்லாத பழி ஏதாவது வந்துடக்கூடாது. நம்ம 2 பேருமே கிளம்பிடலாம். சரி தியா, இதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நான் கிளம்புறேன். சரி. அப்புறம் பரதநாட்டியம் ரொம்ப அழகாவே இருந்துச்சு. உனக்கு கிளாஸ் ஏதாவது ஆரம்பிக்கணும்னு சொல்லு. நான் வேணா உனக்கு ஒரு டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி தரேன். ஹலோ, உங்க வேலையை நீங்க பாருங்க. எனக்கு மேட்ரிமோனில வரன் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, ஒருவேளை அந்த ஆளுக்கு நான் டான்ஸ் கிளாஸ் வைக்கிறத பிடிச்சிச்சுன்னா அவர் எனக்கு வச்சு தரட்டும். டேய், நீ பண்றது உனக்கே ரிப்பீட் ஆகுதுடா. ஏய், ரொம்ப பண்ணாத. உனக்கு தோணுச்சுன்னா சொல்லு, நான் வச்சு தரேன். தோணுச்சுன்னா சொல்றேன். சரி, முதல்ல எங்கிருந்து கிளம்புங்க. சரி சரி, போயிட்டு வரேன் ஃப்ரெண்ட். யோ, ஃப்ரெண்டுன்னு சொல்லி கடுப்பேத்திட்டா இருக்க. இருடி ஒன்னு வச்சுக்கிறேன். ஆஹா, ஐ எம் வெயிட்டிங். எதுக்கு வெயிட் பண்ண போறேன்? அதான் நீ இப்ப சொன்னியே வச்சுக்கிறேன்னு. யோ, உன்னை இங்க இருந்து கொல்றதுக்குள்ள ஓடிரு. சரி சரி, போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறேன். ஐ லவ் யூ. என்ன? ஆஸ் அ ஃப்ரெண்டா ஐ லவ் யூன்னு சொன்னேன். வரல டார்லிங். லட்சு, நீ அவன்கிட்ட பேசிக்கிட்டே இரு. அவன் நிச்சயமா சிரிப்பான். சரிமா, நம்ம சூர்யாக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி தரலாமா? பாவம்ல குட்டி பையன். அவனுக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணும்ல. ஆனா அவனுக்கு சொல்ல முடியாது. அதான் நான் வாங்கி கொடுக்க போறேன். அடி, நீ வாங்கி சாப்பிடுறதுக்கு பிளான் பண்ணிட்ட. சூர்யா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட மாட்டான். அதெல்லாம் எதுவும் வேணாம். டேய் லட்சு, உனக்கு ஐஸ்கிரீம் தானே வேணும். மாமா நான் வாங்கி தரேன். ஜாலி ஜாலி. ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுலாம் இருக்கட்டும், அதே மாதிரி ஃபீவர் வந்தா கரெக்டா டேப்லெட் போடணும். சூர்யா என்ன? சூர்யா எப்படி இப்பவும் அழுதுட்டே தான் இருக்கானா இல்ல அமைதியாயிட்டானா? வீட்ல யார் கூடயும் ஒட்டுறதே இல்ல. என் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறான். முன்ன விட கொஞ்சம் பரவாயில்ல, அழுக மட்டும் கம்மியா இருக்கு. ஓ அப்படியா? டேய் சூர்யா, இங்க பாருங்க. நீ எதுக்கு இவ்வளவு தூரம் அவனை தூக்கிட்டு வர? வீட்ல யார்கிட்டயாவது விடலாம்ல. இல்லனா ஷாப்பிங் பண்ண சொன்னா வீட்ல யாராவது பண்ணி கொடுக்க போறாங்க. எனக்கு ஒரு லிஸ்ட் அனுப்புனா கூட நான் வாங்கிட்டு வந்துருவேன். நீ எதுக்கு அலையற? வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா இவனுக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல. அதான் ஷாப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான். அந்த டைம்ல வீட்டுக்கு போய் நல்லா தூங்கிடுவான். ஓ அப்படி. சரி சரி, நீ கஷ்டமா இருந்தா சொல்லு. நான் வேணா சூர்யாவை பாத்துக்கிறேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இவன் கூட கொஞ்ச நேரம் வெளியே வரணுங்கிறதுக்காக தான் நான் ஷாப்பிங் வந்தேன். மத்தபடி எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நானே இவனை பாத்துப்பேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மாப்பிள்ளை எப்படி பாத்துக்கிறாரு? எல்லாம் ஓகே தானே? அதெல்லாம் சூப்பரா பாத்துக்கிறாரு. மாசமானதுல இருந்து நல்லா தாங்குறாரு. இப்ப எப்படி உன்னை தனியா விட்டாரு? நீ லட்சுவை கூட்டிட்டு தனியா டிரைவ் பண்ணிட்டா வந்த? இல்லண்ணே, எங்க 2 பேரும் இறக்கி விட்டுட்டு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ஃபைல் எடுக்கிறதுக்காக போயிருக்காரு. திரும்ப வரும்போது பிக்கப் பண்ணுவாரு. இல்லனா ஏதாவது கேப் புக் பண்ணிட்டு போயிருவேன். அவர் வந்தா பாரு, இல்லனா நானே என் காரை டிராப் பண்ணிடுறேன். சரிண்ணே. டேய் சூர்யா குட்டி, வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்க, அத்தை பாருங்க. டேய் சூர்யா, இங்க பாரு. ஏன்னா நம்ம கூப்பிடுறதுலாம் அவனுக்கு கேக்குதா இல்லையா? அவன் சிரிக்கவே மாட்டேங்கிறான். அவன் அவங்க அம்மா போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் நல்லா சிரிப்பான். ஏதோ தூக்க கலக்கத்துல இருப்பானா என்னமோ. இல்லையே, இவ்ளோ நேரம் பேசிட்டே இருக்கோம். கொஞ்சம் கூட அவன் சிரிக்கவே மாட்டேங்கிறான். டேய் சூர்யா, இங்க பாருங்க. நான் இப்போ வந்துறேன். ஏய், எங்கடி போற? செல்லம், வெளியே வரும்போது கையை விட்டுட்டு போக கூடாது. எங்க போறீங்க? இரு மாமா, வரேன்.
வந்துட்டியா? அடியே, கையை விட்டுட்டு ஓடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சூர்யாவுக்கு இந்த பால் எடுக்க போனேன். இத பார்த்தாலும் சிரிப்பால. சூர்யா, இங்க பாருங்க. இங்க சிரிங்க பார்க்கலாம். சூர்யா என்ன பார்த்து சிரிக்கவே மாட்டேங்கிறான். ஏய், அவன் குழந்தைடி. நம்ம பேசுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அவனுக்கு புரியும். அதெல்லாம் உடனே எல்லாம் சிரிக்க மாட்டான். அவனுக்கு தோணும் போது தான் சிரிப்பான். நான் இவனுக்கு பால்லாம் கொடுக்கறேன்ல, அப்பயே சிரிக்க மாட்டேங்கிறான். வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட சிரிச்சு ஜாலியா விளையாடுவான். ஏன்னா வெளியே கூட்டிட்டு வந்திருக்கல, அதான் ஒரு மாதிரி பயந்து போயிருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல பிரியா, கொஞ்ச நாளாவே இப்படிதான் இருக்கான். என்னன்னு புரியல. டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி மந்தமா இருக்கான். ஒருவேளை கையில இவன் கூடயே இருந்திருந்தா இவன் நல்லா சந்தோஷமா இருந்திருப்பானோ என்னமோ தெரியல. சாச்சா, அப்படிலாம் யோசிக்காதனே. குழந்தைங்களுக்கு அம்மாவோட ஏக்கம் இருக்கதான் செய்யும். ஆனா இப்பதான் உன் கூட அவன் பழகிட்டான்ல, கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிரும். நீ அதெல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. அதான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கல, சரியாயிருவான். அவனுக்கு சாப்பிட்டது ஏதாவது கூட சேரலைனா இப்படி எது இருக்கலாம். ஃபுட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமா கொடு. சரி பிரியா, அதெல்லாம் நான் கவனமா தான் கொடுத்துட்டு இருக்கேன். டாக்டர் என்ன சஜஷன் பண்ணியிருக்காங்களோ அதுதான் கொடுக்குறேன். அப்புறம் அம்மாவும் ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க, அதை செஞ்சுதான் கொடுத்துட்டு இருக்கேன். சரிண்ணே, நீ பார்த்துட்டு கஷ்டமா இருந்தா சொல்லு. நான் வேணா கொஞ்ச நாள் அவனை பாத்துக்கிறேன். இல்ல இல்ல, நீ பிரெக்னெண்டா இருக்க. இந்த சமயத்துல இதெல்லாம் போட்டு நீ யோசிக்காத. இவனை நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. சரி இரு, பில் போட கொடுத்துட்டு வந்துடுறேன். டேய் சூர்யா குட்டி, டேய் சூர்யா தங்கம். என்ன சார், ஷாப்பிங்கா? ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? சார் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு எதுக்கு வருவாங்க? ஷாப்பிங் பண்ணதான். ஓ சரி சரி. எதிர்ச்சியா உங்களை பார்த்தேன், அதான் பேசிட்டு போலான்னு வந்தேன். ஹாய் பிரியா, எப்படி இருக்கீங்க? அண்ணே, யார் இவங்க? அண்ணே, யார் இவங்கன்னு கேட்டேன். இவங்க நம்ம காலேஜ்ல பிரின்சிபலா ஒர்க் பண்றாங்க. ஓ, என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கும் தெரியல பிரியா. ஏன் மேம், என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணும்போது கூகுள்ல காலேஜ் பத்தி எல்லாம் சர்ச் பண்ணேன். அதுல தான் உங்களோட நேம் போட்டோ எல்லாமே இருக்கே. ஓ ஆமால. அம்மா, உங்களை பார்த்தா மட்டும் சூர்யா எப்படி சிரிக்கிறான்? தெரியலையே மேடம், ஏன் இவ்வளவு நேரம் சிரிக்காம இருந்தானா? டேய் சூர்யா குட்டி, இவ்வளவு நேரம் சிரிக்காம இருந்தீங்க? இதோ நல்லா சிரிக்கிறானே. சரிங்க மேம், நீங்க ஷாப்பிங் பண்ணுங்க. நான் தேவையில்லாம உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். நான் வரேன். டேய் சூர்யா தங்கம், வரேன். ஏன்னா அவங்க பிரின்சிபல் தானே, அவங்கள பார்த்தா இவன் ஏன் சிரிக்கிறான்? இல்ல, காலேஜுக்கு தூக்கிட்டு போகும்போதெல்லாம் ஒரு சில நேரம் அவங்க கிட்ட இருப்பான், அதான் சிரிக்கிறான்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் மாறி மாறி பேசணும், அப்பெல்லாம் சிரிக்காம அந்த லேடி வந்ததும் சிரிக்கிறான். டேய் சூர்யா, சரியா நாள் தான் நீ. தம்பி சிரிக்கிறது அழகா இருக்குல்ல? ஆமாடி, அழகா இருக்கு. என்ன பிரியா, ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே. சரி நம்ம கிளம்பலாமா? நான் வெளியே போய் அவர் வராரான்னு பாக்குறேன். அவர் வரலனா உன் கூடயே வந்துடுறேன். சரி பிரியா, அதுக்கு முன்னாடி நான் போய் பில் போட்டுட்டு வந்துடுறேன். இரு இரு, அவனை வச்சுட்டு நீங்க போற, நானே பாத்துக்கிறேன். நீ இவனை போடி, நான் போய் பில் போட்டுட்டு வந்துடுறேன். அப்படின்னா ஓகே, அவனை கொடுத்துட்டு போ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். வீடியோ பத்தி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து புதுசா யாராவது பாக்குறீங்கன்னா நம்ம பழைய சீரிஸோட லாஸ்ட் எபிசோட் மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். அடுத்து கிருஷ்ணாவுக்கு ஜோடி கொண்டு வராதீங்கன்னு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிச்சயமா கொண்டு வர மாட்டேங்க. நான் ஸ்டோரியை வந்து இந்த கான்செப்ட் அப்படின்னு பிரிச்சு தான் யோசிப்பேன். ஆல்ரெடி செகண்ட் மேரேஜ் கான்செப்ட் அருண் பிரியாவுக்கு வந்து நம்ம யோசிச்சு வச்சுட்டோம். அதனால கிருஷ்ணாவுக்கும் அதே கான்செப்ட் நான் கொண்டு வர மாட்டேன். அவருக்கு நிச்சயமா வந்து செகண்ட் மேரேஜ் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவருக்கு ஒரு ஜோடி கொண்டு வர மாட்டேன். அப்போ எதுக்காக அந்த நியூ கேரக்டர்னு உங்களுக்கு தோணலாம். அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு, போக போக உங்களுக்கு புரியும். அந்த கேரக்டர் குட்டா பேடான்லாம் இப்போதைக்கு தெரியாது, உங்களுக்கு பின்னாடி தான் தெரிய வரும். ஆல்ரெடி ஒரு சில ட்விஸ்டெல்லாம் நான் ஆல்ரெடி ரிவீல் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு, அது உங்களுக்கு போக போக ரிவீல் ஆகும். ரகு, அஜய், மகா இவங்க 3 பேரும் தேஜுவோட ஃபேமிலி அப்படின்னு நான் இதுல கனெக்ட் பண்ணியிருக்கேன். போன சீரீஸ்ல லாஸ்ட் எபிசோட்ல அவங்கள நான் காமிச்சிருக்கவே மாட்டேன். ஸ்டார்டிங்ல இருந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த டவுட் இருந்திருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த ஃபேமிலியோட அவங்கள கனெக்ட் பண்றதுக்காக நான் இதில் நியூவாக ஆட் பண்ணது. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அவங்களோட குழந்தைங்களா இவங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க ஃபேமிலியோட இதை கனெக்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். வீடியோவில் வந்து ரொமான்ஸ் வைக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆவாங்க, வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக மட்டும்தான். ரொமான்ஸ் விரும்பி பார்க்குற ஆடியன்ஸும் இருப்பீங்க, பிடிக்காதவங்களும் இருப்பீங்க. ஸோ பிடிக்காதவங்க அந்த 2 நிமிஷத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதான் பேசணும்னு நினச்சோம், பேசிட்டோம். சரி, ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையாங்கிறத கொஞ்சம் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நானும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங் ஆக ட்ரை பண்றேன். உங்களுக்கும் ஸ்டோரியில ஏதாவது குறை, ஏதாவது மிஸ்டேக், இது நல்லா இல்ல, இப்போ இதை எப்படி கொண்டு போங்க அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.
and keep loving.